Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா லோக்கல் சென்ட்ங்கற ஒரு ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி Windows, macOS, Linux and காமனா மொபைல் டிவைசஸ்க்கு நடுவுல ஃபைல்ஸை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். கூடவே ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸை மட்டும் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, multiple devices-க்கு நடுவில் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபைலை சென்ட் பண்ணுற டிவைஸ்லையும் சரி, அதே மாதிரி ஃபைலை ரிசீவ் பண்ணுற டிவைஸ்லையும் சரி, லோக்கல் சென்டுங்கிற இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ நாம் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி லோக்கல் சென்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட்குள்ளே போயிடலாம். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸுக்கான டவுன்லோட் பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கு ஆஃப்லைன் பேக்கேஜ் தான் தேவை. ஸோ அதுவும் EXE ஃபார்மேட்டில் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண செட்டப் ஃபைலை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் ரன் பண்ணிடலாம். செட்டப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபினிஷ் அண்ட் லான்ச். ஸோ இப்போ இந்த சிஸ்டமில் ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த லோக்கல் சென்ட் ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய செகண்டரி டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட். ஸோ ப்ளே ஸ்டோரில் லோக்கல் சென்ட் சர்ச் பண்ணி அண்ட் அதை நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சேம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இப்படி ஃபைலை நாம் சென்ட் பண்ணணும் இல்லை ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டிவைஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சென்ட் இருக்கணும். அண்ட் இப்போவே இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு தேவையான ஃபைல்ஸை தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம்ல இருந்து ஃபோனுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ அப்போது சென்டுக்கு போயிட்டு செலெக்ஷனில் பார்த்தோம்னா ஃபைல், ஃபோல்டர், டெக்ஸ்ட் அண்ட் பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபைலில் போயிட்டு ஒரு சில ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, செலெக்ஷன் முடிச்சாச்சு. வேணும்னா ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சேம் ஃபைல்லேருந்து நீங்கள் எப்படி வேணுமோ எதை வேணுமோ தாராளமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம்னா நியர்பை டிவைசஸ், நாம் ஃபைல்ஸை ரிசீவ் பண்ண போகிற டிவைஸில் ஏற்கனவே லோக்கல் சென்ட் ஓப்பனில், அதாவது ரன்னிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேம் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால இங்கே நம்மளுடைய டிவைஸ் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நாம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் டிவைஸில் நமக்கு நோட்டிஃபை வந்துருச்சு. ஸோ எந்த யூசர் எவ்வளோ ஃபைல்ஸ் சென்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம டிக்ளைன் ஆர் அக்செப்ட், ஸோ வேண்டானா இங்கேருந்து டிக்ளைன் பண்ணிடலாம். இல்லை தேவைங்கிற பட்சத்தில் நாம் அக்செப்ட் கொடுத்து அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வேகமாக நாம் இங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இந்த மாதிரி அக்செப்ட்லாம் வரக்கூடாது, ஐ மீன் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் வரக்கூடாது, அப்போ நான் என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இங்கே டன் கொடுத்து நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இங்கேருந்து நம்ம ஃபைலை சென்ட் பண்ண போகிறோன்றதை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் சென்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சென்ட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான ஃபைல்ஸை இங்கேருந்து நாம் தாராளமாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் கீழே நியர்பை டிவைசஸோட லிஸ்ட்டில் நாம் எந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டா போதும். ஆஸ் யூஷுவல் உடனே நமக்கு இங்கே ரிக்வெஸ்ட் வந்தாச்சு. அக்செப்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸை நாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்க முடியும். சரி, ஸோ இப்போ பேசிக்காக ஃபைல்ஸை எப்படி சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. முக்கியமான ஆப்ஷன்ஸ் எது எனேபிள் பண்ணி இருக்கணும், எது டிசேபிள் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான 4 ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்மளுடைய ரிசீவ் பேஜில் பார்த்தோம்னா கீழே குயிக் சேவ் ஆஃப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை நான் அதை எனேபிள் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எனேபிள் பண்ணும் போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்படி குயிக் சேவ் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் எதுவுமே வராமல் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ நார்மலாக நம்ம சென்ட் கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு, டிக்ளைன் அண்ட் அக்செப்ட் இந்த 2 ஆப்ஷன் வந்துச்சு இல்லையா, அது இல்லாமல் டைரெக்டாக யார் வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஃபைல்ஸை சென்ட் பண்ண முடியும். அது உடனே உங்களுடைய சிஸ்டம் இந்த குயிக் சேவ் ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணி உங்களுடைய டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை சேகரித்து வச்சுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது பண்ண வேண்டாம். ஸோ குயிக் சேவ் ஆன் பண்ணுறது நல்லது இல்லை அப்படிங்கிறது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதை நம்ம பண்ணவும் வேண்டாம். அது எப்போவுமே டிஃபால்ட்டாக ஆஃப்லே இருக்கட்டும்.
ரெண்டாவது செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா கீழே ரிசீவ் செக்ஷனில் ரிக்வயர் பின் அப்படின்னு இருக்கு. அதாவது எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, நியர்பை டிவைசஸில் என்னோட டிவைஸ் வந்து ஷோ ஆகுது, உடனே கிளிக் பண்ணோன்னே எனக்கு ரிக்வெஸ்ட் வருது, அப்படிலாம் எனக்கு ரிக்வெஸ்ட் வரக்கூடாது. அப்படியே ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் என்னுடைய சரியான பின் நம்பர் தெரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணணும். பிகாஸ் மல்டிபிள் டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ எனக்கு அந்த பின் நம்பர் தெரிஞ்சவங்க தான் எனக்கு அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ரிக்வயர் பின் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு 4 டிஜிட்டில் உங்களுக்கு தேவையான ஒரு பின்னை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1256 அப்படின்னு நான் ஒரு பின் கொடுத்துக்கிறேன் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது சேம் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மொபைல் டிவைஸில் இருந்து சில ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஓகே, இந்த ஃபைலை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கீழே நியர்பை டிவைசஸில் நம்மளுடைய டிவைஸ் இருக்குது. கிளிக் பண்ண உடனே இந்த வாட்டி உடனே என்ன ஆயிடாது, இங்கே ரிக்வெஸ்ட் வந்துடாது. ஜஸ்ட் நம்ம ரிசீவ் செக்ஷனில் போய் பார்ப்போம், எந்த ரிக்வெஸ்ட்டும் வந்திருக்காது. அதே நாம் கொடுத்த அந்த பின் நம்பரை நம்ம கொடுக்கணும். ஓகே, இதை கரெக்டாக கொடுத்தா தான் இங்கே ரிக்வெஸ்ட் நமக்கு வரும். ஸோ அப்போது நமக்கு வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டையும் ஒரு சில இடங்களில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். மூணாவது செட்டிங்ஸில் சேம் ரிசீவ் செக்ஷனில் பார்த்தோம்னா சேவ் டு ஃபோல்டர், எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த டவுன்லோட்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக டவுன்லோட்ஸ் தான் இருக்குது, இல்லை எனக்கு அது வேறு ஃபோல்டரில் வேறு லொக்கேஷனில் தான் எனக்கு இந்த டவுன்லோட்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகே, நான் அதை டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணலை, தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நாலாவது முக்கியமானது, நமக்கு வரக்கூடிய இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடோரபிள் டொமேட்டோ இப்படி தான் வருது இல்லையா. இல்லை எனக்கு நான் ஒரு ஓன் நேம் வச்சுக்க போகிறேன், கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நெட்வொர்க் செக்ஷனில் பார்த்தோம்னா டிவைஸ் நேம் இருக்குது. இந்த டிவைஸ் நேமை இங்கேருந்து தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எண்ட்லெஸ்ன்னு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும், ரீஸ்டார்ட் த சர்வர் டு அப்ளை த செட்டிங்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இல்லை சர்வரை நீங்கள் ஸ்டாப் பண்ண விரும்புகிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மற்றபடி தேவைன்னா மட்டும் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க்கோட மற்ற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெளியில் வரும். தேவைன்னா மட்டும் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் நீங்கள் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மற்றபடி நமக்கு தேவையான ஃபைல்ஸை ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஃபைல்ஸை தாராளமாக டிவைசஸ்க்கு நடுவில் அனுப்பிக்கலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ டிவைசஸாக இருந்தாலும் சேம் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லை ப்ரோ என்கிட்ட வைஃபை கிடையாது, ஏன் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டில் நம்மளுடைய சிஸ்டமை கனெக்ட் பண்ணால் அதில் ரன் ஆகாதா, ஜஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ நம்மளுடைய மொபைலில் பார்த்தோம்னா வைஃபை டிசேபிள் பண்ணி தான் இருக்குது அண்ட் சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா வைஃபை நான் என்ன பண்ணிட்டேன், டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ மொபைலோட ஹாட்ஸ்பாட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணியாச்சு, வைஃபை ஆன் பண்ணி மொபைலோட அந்த ஹாட்ஸ்பாட்டில் என்ன பண்ணுறேன், கனெக்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நியர்பை டிவைசஸை ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போது ஃபைலில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபைலை ஜஸ்ட் நம்ம சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் 1256 தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்து ஆஸ் யூஷுவல். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஹாட்ஸ்பாட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணி அதை செய்ய முடியும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ், ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் மற்றவங்களும் சேர்ந்ததை தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.